ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான வெந்தய கஞ்சி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோடை காலத்தில் நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு வெந்தயக்களி தான் செய்ய போகிறோம். இந்த வெந்தயக்களி சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு ரொம்ப குளிர்ச்சி அடையும். இந்த இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஏஜ் அந்நியான அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு களியாக கிண்டி கொடுப்பாங்க. அப்போ வந்து அதில் நல்லெண்ணெய் எல்லாம் சேர்றதுனால நம்ம இடுப்புக்கு நல்ல பலம் கொடுக்கும். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கோம். வாங்க எப்படி செய்வோம். இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி 1 கப் இல்லைன்னா 100 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து 1/4 கப் இல்லைன்னா 25 கிராம், கருப்பட்டி வந்து 1 கப்பு, நல்லெண்ணெய் 1/4 கப்பு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசியையும் வெந்தயத்தையும் நல்லா கழுவிட்டு ரெண்டுத்தையும் வந்து குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது நம்ம வந்து தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். அடுத்து கருப்பட்டியை வந்து நல்லா உடச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட வந்து 1 கப் தண்ணி போல் நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டியை வந்து நம்ம அடுப்பில் வச்சு இதை வந்து கொதிக்க விடணும். இந்த கருப்பட்டி கட்டியெல்லாம் கரைஞ்ச பிறகு நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் தூசி ஏதாவது இருந்தாலும் அது வந்து போயிடும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியையும் வெந்தயத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி நம்ம இதை வந்து எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து கிண்ட ஆரம்பிக்கணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் நம்ம கிண்டலைன்னா அடி வந்து பிடிக்கும். ஸோ வந்து கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டியாகிற டைம் வந்து நம்ம வச்சுருக்க அந்த கருப்பட்டி பாகு இருக்கு இல்லையா, அந்த கருப்பட்டி பாகை வந்து இதில் நம்ம சேர்க்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. நம்ம ஊற்றின கருப்பட்டியும் அந்த மாவும் சேர்ந்து நல்லா ஒன்றா வெந்து வரும். நம்ம கிளறிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் நல்லா வெந்து அல்வா பதம் வரும். அந்த மாதிரி அல்வா பதம் வந்தோடனே நம்ம வச்சுருக்க நல்லெண்ணெயை இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லெண்ணெயை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டே இருக்கும்போது அடி பிடிக்காமல் உங்களுக்கு ஒன்றா பந்து மாதிரி நல்லா திரண்டு வரும். அந்த மாதிரி அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வரும்போது நீங்கள் வந்து அடுப்பை அணைச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெந்தயக்களி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் வந்து சின்ன பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களோட இடுப்பு எலும்பு வந்து நல்லா பலம் பெறுறதுக்கு இது கொடுப்பாங்க. அதே டைம் வெயில் காலத்துலேயும் நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் உஷ்ணமும் குறையும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.